வணக்கம் நண்பர்களே, நாம் இன்று கேட்கவிருப்பது ராஜேஷ்குமார் அவர்களின் தித்திக்கும் தீ பாகம் 2. மஃப்டி டிரெஸ்ஸில் இன்ஸ்பெக்டர் கவுடா பைக்கில் பயணித்து கூடலூர் மாரியம்மன் கோவில் வீதிக்கு நுழைந்த போது குளிரையும் மீறிக்கொண்டு மத்தியான வெயில் பிடரியில் உரைத்தது. தெருவின் கோடியில் இருந்த வீட்டுக்கு முன்பாய் பைக்கை நிறுத்தினார். வீடு பூட்டி இருப்பதற்கு அடையாளமாய் ஒரு பூட்டு தொங்கிக் கொண்டு இருந்தது. பக்கத்து வீட்டு வாசல் திண்ணையில் உட்கார்ந்து அரட்டை எடுத்துக் கொண்டு இருந்த 2 படுக்கர் இன பெண்களை நெருங்கினார். கேட்டார், இங்கே லக்ஷ்ணான்னு? இந்த வீடுதான். வீடு பூட்டி இருக்கே, வெளியே போகி இருக்கலாம். எங்கே போயிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? லக்ஷ்ணாவுக்கு உயர்கூட பின்னி வீட்டுக்கு வீடு கொண்டு போய் சேல் பண்ற வேலை. எப்ப வருவாங்க? எப்படியும் சாயந்தரம் 6 மணி ஆயிடும். இந்த வீட்டுக்கு ஓனர் யாரு? இந்த அம்மா தான். ஒரு பெண் இன்னொரு பெண்ணை காட்டினாள். கவுடா அந்த பெண்ணை ஏறிட்டாள். லக்ஷ்ணா இந்த வீட்டில் எத்தனை வருஷமா குடியிருக்காங்க? 2 வருஷமா. வீட்டில் லக்ஷ்ணா மட்டும்தானா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? லக்ஷ்ணா மட்டும்தான். ஆமா, நீங்க யாரு? ஏதோ போலீஸ் மாதிரி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போலீஸ் தான். அந்த அம்மா மிரண்டாள். திக்கித்த சில வினாடி பார்வைக்கு பின் கேட்டாள், எதுக்காக லக்ஷ்ணாவை தேடிக்கிட்டு வந்திருக்கீங்க? அவ ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போக இருந்தா. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. தற்கொலைக்கான காரணத்தை கேட்டா சொல்ல மாட்டேன்னு ஒரே பிடிவாதம். அதான் அக்கம் பக்கத்து வீட்டுல விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். இன்ஸ்பெக்டர் கவுடா சொல்லவும் அந்த பெண்கள் இருவரும் திடுக்கிட்டு போய் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். லக்ஷ்ணா தற்கொலை பண்ணிக்க முயற்சி செஞ்சாளா? பைகாரா டேம்ல குதிச்சு. நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கு. லக்ஷ்ணா ரொம்பவும் தைரியசாலி பொண்ணு. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கோழை கிடையாது. கவுடா கையமிர்த்தினார். இதோ பாருங்கம்மா, இந்த காலத்துல யாருக்கு தற்கொலை எண்ணம் வரும், யாருக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. இந்த வீட்டுக்கு சாவி இருக்கா? சாவி லட்சணா கிட்டதான் இருக்கு. அவகிட்ட சாவி இல்ல, காணாம போயிடுச்சுன்னு சொன்னா. இந்த பூட்டுக்கு டூப்ளிகேட் சாவி எங்கே? இந்த பூட்டுக்கு டூப்ளிகேட் சாவி எங்கிட்ட இல்லையே. பரவாயில்ல சொன்ன கவுடா தன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்து மாஸ்டர் கீ பஞ்சை ஒன்று எடுத்துக்கொண்டு பூட்டை நோக்கி போனார். பூட்டுக்கு ஒவ்வொரு சாவியாக கொடுத்து நம்பினார். ஒரு 5 நிமிட போராட்டத்திற்கு பின் ஒரு சாவியின் நம்பலுக்கு பூட்டு கழன்று கொள்ள கவுடா கதவை தள்ளினார். உள்ளே நுழைந்தார். பெரிதாய் 2 அறைகள் கொண்ட வீடு. அது சுத்தமாய் இருந்தது. சோரோரமாய் ஒரு சிறிய காத்ரேஜ் பீரோ. பூட்டி இருக்குமோ என்ற சந்தேகத்தில் இழுத்து பார்த்தார். திறந்து கொண்டது. லேசாய் கலைத்து பார்த்தார். வித்தியாசமாய் பார்வைக்கு எதுவும் தட்டுப்படவில்லை. பீரோவை பழையபடி சாத்திவிட்டு பக்கத்து அறையை எட்டி பார்த்தார். பின்னப்பட்ட பிளாஸ்டிக் கூடைகள் சைஸ் வாரியாக அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தன. கவுடா வெளியே நின்றிருந்த வீட்டுக்கார பெண்ணை கூப்பிட்டார். உள்ளே வாமா. அவள் வந்தாள். உன் பேர் என்னம்மா? வடிவு. லக்ஷ்ணா உங்ககிட்ட நல்லா பழகுவாளா? நல்லா பேசுங்க. கோயிலுக்கு கூட நாங்க 2 பேரும் ஒன்னாதான் போவோம். நேத்து கூட மாரியம்மன் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுக்கிட்டு வந்தோம். நேத்து லக்ஷ்ணா சந்தோஷமா இருந்தாளா? சந்தோஷமா தான் இருந்தா. முகத்துல கொஞ்சம் கூட வாட்டம் கிடையாது. பின்ன ஏன் தற்கொலை பண்ணிக்க முயற்சி செய்யணும்? ஒன்னும் புரியலையே. ஏதாவது காதல் விவகாரமாய் இருக்குமா? அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதுங்க. எந்த ஒரு ஆண்கிட்டையும் அனாவசியமா சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்லை. லக்ஷ்ணாவை தேடி யாராவது வரதுண்டா? அந்த அனாதை பெண்ணை தேடி யாருங்க வர போறாங்க? கவுடா அந்த அறையை சுற்றி வந்தார். வலப்பக்க சுவரில் சின்னதாய் அலமாரி ஒன்று இருந்தது. திறந்து பார்த்தார். பழைய விகடன் மற்றும் குமுத இதழ்கள், ஒரு டெட்டால் பாட்டில், கந்த சஷ்டி கவசம், ரேஷன் கார்டு, காலி அமிர்தாஞ்சன் பாட்டில், மதமற்ற மனிதர்கள் என்னும் தலைப்பில் ஒரு கவிதை புத்தகம், மளிகை சாமான் வாங்கிய பில்கள், எல்லாவற்றையும் பார்வையால் வாங்கிக் கொண்டே வந்த கவுடா பட்ஸ் என்ற எழுத்துக்கள் மின்னிய அந்த செவ்வக புத்தகத்தை எடுத்தார். அது ஒரு நன்கொடை ரசீது புத்தகம். அட்ரஸை பார்த்தார். பட்ஸ் ஆர்ஃபனேஜ், வாழ வழி காட்டும் காப்பகம், சர்ச் ரோடு, கோத்தகிரி. கவுடா அந்த ரசீது புத்தகத்தை பத்திரப்படுத்தி கொண்டு அந்த அறையிலிருந்து வெளிப்பட்டார். ராணுவ அதிகாரி சுர்ஜித் ப்ரொஃபசர் அரிஸ்டோ தங்கியிருந்த குவார்டர்ஸுக்கு போய் அவரை பார்த்தபோது சாயந்தரம் மணி 6.
பிளாக் டீயை சர்க்கரை கலக்காமல் உறிஞ்சிக் கொண்டு இருந்த அரிஸ்டோ எழுந்து கை குலுக்கினார். ப்ளீஸ் கம். சுர்ஜித் எதிரில் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்ததும் அரிஸ்டோ கேட்டார். ஹாவ் சம் டீ? நோ தேங்க்ஸ். சாயந்தரம் 6 மணிக்கு மேல் டீ குடிக்கிறதை விட்டுட்டேன். காரணம், டீ சாப்பிட்டால் ராத்திரியில் தூக்கம் பிடிப்பது இல்லை. அரிஸ்டோ டீயை சாப்பிட்டு முடித்து கோப்பையை கீழே வைத்தார். உங்களுக்கு போன் செய்து இந்த நேரத்துக்கு வர சொன்னதுக்காக முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சுர்ஜித் புன்னகைத்தார். விஷயம் முக்கியமானதாக இருக்க போய்தான் என்னை வர சொல்லியிருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இன்றைக்கு வந்த மாலை பேப்பர்களை பார்த்தீர்களா? இல்லை. இந்த பேப்பரில் வந்த செய்தியை பாருங்கள். டீப்பாயின் மேல் இருந்த அந்த நாளிதழை எடுத்து சுர்ஜித்திடம் கொடுத்தார் அரிஸ்டோ. 2வது பக்கம் திருப்புங்க. திருப்பினார். செய்தி பளிச்சென்று கண்களுக்குள் பாய்ந்தது. பைகாரா அணைக்கட்டில் குதித்து இளம்பெண் தற்கொலை முயற்சி. இது பற்றி கூறப்படுவதாவது, லக்ஷனா 23 வயது. தான் ஒரு பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொண்டு பைகாரா அணைக்கட்டுக்கு வந்த இந்த பெண் பொறியாளர் சிக்கந்தர் என்பவரோடு அணையில் படகில் பயணம் செய்தபோது திடீரென்று தண்ணீரில் குதித்து விட்டார். நல்ல வேளையாக மோட்டார் படகில் அந்த பக்கமாய் வந்த போஜன் என்கிற ஊழியர் நீரில் குதித்து லக்ஷனாவை காப்பாற்றினார். லக்ஷனா இப்போது அரசினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தற்கொலைக்கான காரணம் தெரியவில்லை. போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார்கள். சுர்ஜித் அந்த செய்தியை படித்துவிட்டு வியப்போடு அரிஸ்டோவை ஏறிட்டார். இந்த செய்தியில் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது? லக்ஷனா என்கிற பெண் உங்களுக்கு தெரிந்தவளா? இல்லை. பின்னே? மிஸ்டர் சுர்ஜித், இந்த செய்தியை பேப்பரில் படித்த உடனே நான் அரசினர் மருத்துவமனைக்கு போன் செய்து தலைமை டாக்டர் பசவராஜோடு பேசினேன். அந்த பெண் தற்கொலைக்கு முயன்றதற்கு என்ன காரணம் என்று கேட்டேன். காரணத்தை அந்த பெண் லக்ஷனா சொல்லவில்லை என்று சொன்னார். மேலும் டாக்டர் எனக்கு கொடுத்த தகவலின்படி லக்ஷனா ஒரு அனாதை பெண். கோத்தகிரியில் உள்ள பட்ஸ் அனாதை விடுதியில் வளர்ந்தவள். இதில் எனக்குள்ள ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், சின்ன வயதிலிருந்தே வாழ்க்கையோடு போராடிய ஒரு பெண் இப்போது தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? அவள் தற்கொலைக்கு முயல என்ன காரணம்? சுர்ஜித் புன்னகைத்தார். மன்னிக்க வேண்டும் ப்ரொஃபசர் சார். ஒரு இளம்பெண் தற்கொலை செய்து கொள்ள எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது. முக்கியமாய் காதல் தோல்வி. நாட்டில் எத்தனையோ இளம்பெண்கள் எத்தனையோ காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் தெரிந்து நமக்கு என்ன ஆக போகிறது? மிஸ்டர் சுர்ஜித், இந்த மாதிரியான தற்கொலை விஷயங்கள் உங்கள் மனசுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் எனக்குள் சலனம் ஏற்படும். தற்கொலைக்கு முயன்று இறந்து போனவர்களை விட பிழைத்து கொண்டவர்கள் என் மனதுக்குள்ளே பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துவார்கள். அந்த பெண் லக்ஷனா தன் தற்கொலைக்கான காரணத்தை போலீசாரிடமும் டாக்டரிடமும் சொல்ல மறுத்துவிட்டாள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு என்னை காப்பாற்றி விட்டார்கள். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அதே பைகாரா அணையில் குதித்து தற்கொலை செய்து கொள்ளத்தான் போகிறேன். அதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறாள். ஓகே மிஸ்டர் ப்ரொஃபசர் சார், இப்போது இந்த விஷயத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த பெண்ணை நான் சந்தித்து பேச விரும்புகிறேன். இதே குவார்டர்ஸுக்கு கூட்டி வர முடியுமா? சுர்ஜித் அரிஸ்டோவை பார்க்க அவர் புன்னகைத்தார். இது எனக்கு தேவையா என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு புரிகிறது. ஆனால் எனக்கு தேவையான ஒன்றுதான். வில் யூ ஹெல்ப் மீ? சர்டன்லி. நீங்கள் ரெக்வஸ்ட் செய்து கேட்கிற அளவுக்கு இது ஒன்று பெரிய உதவி கிடையாது. அந்த பெண் லக்ஷனாவை உடனே பார்க்க விரும்புகிறீர்களா? இல்லை, நாளை காலை. எந்த நேரம்? எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஐ வில் மேக் நெசசரி அரேஞ்ச்மெண்ட்ஸ். தேங்க்யூ. கோத்தகிரி பட்ஸ் ஆர்ஃபனேஜ் என்ற ஆங்கிலத்திலும் திக்கற்றோர் காப்பகம் என்று தமிழிலும் எழுதப்பட்ட பெயர் பலகையில் பெயிண்ட் உதிர்த்து ஒரு பக்கம் சாய்ந்து தெரிய, எந்த காலத்திலோ கட்டப்பட்ட அந்த விடுதி ஆஸ்பெஸ்டார் கூரைகளோடு அறத பழசாய் இருந்தது. ஜன்னல்களில் பொருத்தப்பட்டு இருந்த கண்ணாடிகள் உடைந்து போயிருக்க, உடைந்த துவாரங்களின் வழியே குளிர் நுழைந்து விடாமல் இருக்க பழைய துணிகளை உருண்டையாய் கசக்கி திணித்து வைத்து இருந்தார்கள். சுவர்களில் வெடிப்புகள், சிமெண்ட் உதிர்ந்து போய் செங்கற்கர் பற்களை காட்டின. இன்ஸ்பெக்டர் கவுடா கண்களால் விடுதியை எக்ஸ்ரே எடுத்துக்கொண்டு நடந்தார். இந்த குற்றுச்சுவர் பெயருக்கா விடுதி? குப்பை பாக்கெட்டோடு ஒரு பெண் எதிர்பட்டாள். கேட்டாள், யாருங்க வேணும்? இந்த விடுதிக்கு யார் இன்சார்ஜ்? மரகதம்பாள். பார்க்கணும். எங்க இருக்காங்க? அதோ அந்த முதல் ரூம்ல. டொனேஷன் கொடுக்க வந்திருக்கீங்களா? ஒரு கணம் திகைத்த கவுடா
மறுகணம் இயல்புக்கு வந்து ஆமா என தலையாட்டி விட்டு அந்த பெண் காட்டிய முதல் ரூமை நோக்கி நடந்தார். தரை குண்டும் குழியுமாய் இருக்க நடக்கும்போது கால்கள் இடறிவிட்டது. நினைத்த இடமெல்லாம் களைகள் முளைத்து இருந்தன. அஸ்பஸ்டார் சீட் ஒன்று அபாயகரமான நிலையில் தொங்கிக் கொண்டு இருந்த அந்த முதல் அறைக்கு முன்பாய் நின்று உள்ளே எட்டி பார்த்தார். சக்கர நாற்காலியில் அந்த அம்மா தெரிந்தாள். 60 வயது இருக்கலாம். நீல நிற கதர் சேலைக்கு மெலிந்த தேகம் சிறைப்பட்டு இருந்தது. தீட்சமான கண்கள், 2 புருவங்களுக்கும் நடுவில் ஒரு குங்கும பொட்டு பிசிறில்லாமல் இடம் பிடித்து இருந்தது. கவுடா குரல் கொடுத்தார். வணக்கம்மா. மரகதம்மாள் நிமிர்ந்தாள். பார்வையில் குழப்பம் பரவ கைகளை குவித்தாள். வணக்கம். உள்ளே வந்தார் கவுடா. தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டதும் மரகதம்மாள் திகைப்போடு தனக்கு முன்பாய் இருந்த நாற்காலியை காட்டினாள். உட்காருங்க. என்ன விஷயம்? கவுடா உட்கார்ந்து கொண்டு பேச்சை ஆரம்பித்தார். லக்ஷனா பத்தி கொஞ்சம் பேசணும். லக்ஷனா? இந்த விடுதியில் வளர்ந்த பெண் தானே? ஆமாம். அந்த பெண்ணுக்கு என்ன? தற்கொலை பண்ணிக்க பைகாரா டேமுக்குள்ளே குதிச்சிட்டா. நல்ல வேலை, போட்மேன் ஒருத்தர் பார்த்து காப்பாத்திட்டார். இப்போது அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. மரகதம்மாளின் முகம் அதிர்ச்சிக்குள்ளாகி உடம்பு ஒரு நடுக்கத்திற்கு உட்பட்டது. லக்ஷனா தற்கொலை பண்ணிக்க இருந்தாளா? தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்ன மன கஷ்டம் அவளுக்கு? காரணத்தை அவ சொல்லல. எப்படி கேட்டும் சொல்லல. உங்களுக்கு ஏதாவது காரணம் தெரியுமான்னு கேட்டுட்டு போக தான் வந்தேன். எனக்கு எப்படி தெரியும்? லக்ஷனா இப்போது இந்த விடுதியில் இல்ல. அவ தனியா கூடலூர்ல வீடு எடுத்து தங்கி வயர்கூட பின்னி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கா. மாசத்துல ஒரு நாள் கோத்தகிரிக்கு வந்து என்னை பார்த்துட்டு போவா. ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்து எல்லா குழந்தைகளுக்கு கொடுப்பா. கடைசியா லக்ஷனா எப்போது வந்தா? 15 நாளைக்கு முன்னாடி. வரும்போது சந்தோஷமா இருந்தாளா? அவகிட்ட நான் ஒரு நன்கொடை ரசீது புக் கொடுத்து பணம் வசூல் பண்ண சொல்லி இருந்தேன். ₹1 கூட வசூல் ஆகலன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா. பரவாயில்ல விடுன்னு நானும் ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சுட்டேன். எதுக்காக நன்கொடை வசூல்? பழசான இந்த விடுதி கட்டிடத்தை இடிச்சு புதுசா ஒரு விடுதியை கட்டத்தான். மொத்தம் ₹10 லட்சம் எஸ்டிமேஷன். இதுவரைக்கும் 1 லட்சம் கூட வசூலாகல. போற இடத்துல எல்லாமே தயவு தாட்சணம் பார்க்காம இல்லைன்னு சொல்லி 2 கையும் விரிச்சிட்டாங்க. இனிமே மனிதாபிமானத்தை கையில் லென்ஸ் வச்சுதான் தேடணும்னு புலம்பிட்டே இருந்தா. இந்த ரசீது புத்தகம் தானே? கவுடா லக்ஷனா வீட்டில் எடுத்த நன்கொடை புத்தகத்தை எடுத்து காட்டினார். ஆமா, இதுதான். பணம் வசூல் பண்ண முடியலன்ற காரணத்துக்காக லக்ஷனா மனம் வெறுத்து போய் தற்கொலை என்ற முடிவுக்கு போயிருப்பாளோ? அது ஒரு சரியான காரணமா என்னோட மனசுக்கு படல. அவ அந்த விபரீத முடிவுக்கு போக வேற ஏதோ காரணம் இருக்கும். நீங்க கொஞ்சம் இதமா கேட்டு பாருங்களேன். கேட்டு பார்த்துட்டோம். எல்லா வகையிலும் கேட்டு பார்த்துட்டோம். லக்ஷனா சொல்ற ஒரே பதில் எனக்கு இந்த உலகத்துல வாழ பிடிக்கல என்கிற வாக்கியம்தான். சரி, லக்ஷனாவை என் கூட டெலிபோன்ல பேச சொல்லுங்க. நான் அவகிட்ட கேட்டு சொல்றேன். ரொம்ப நன்றிங்கம்மா சொன்ன கவுடா மெல்லிய குரலில் கேட்டார். இந்த பர்ட்ஸ் விடுதியில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கம்மா? 2 வருஷத்துக்கு முந்தி எல்லாம் 300 பேர் வரைக்கும் இருந்தாங்க. இப்போ நிதி வசதி இல்லாததால் பாதி பேரை வேற விடுதிக்கு அனுப்பிட்டோம். விடுதி கட்டிடம் வேற மோசமா இருக்கு. 2 பெரிய மழை தொடர்ந்த மாதிரி அடிச்சா கட்டிடம் நிக்குமாங்கிறதே சந்தேகம். கட்டிடத்தோட நிலைமையை பத்தி கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டுட்டீங்களா? வார்டு கவுன்சிலர்ல இருந்து ஜனாதிபதி வரைக்கும் கோரிக்கை மனு கொடுத்து பார்த்துட்டேன். ஒரு பதிலும் கிடையாது. களைச்சி போயிட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரலும் இந்த விடுதி இருக்கும். அதுக்கப்புறம் இது வெறும் குட்டிச்சுவர் தான். கவலைப்படாதீங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். நான் லக்ஷனாவை டெலிபோன்ல பேச சொல்றேன். நீங்க காரணத்தை கேளுங்க. மரகதம்மாளிடம் விடை பெற்று கொண்டு வெளியே வந்தார் கவுடா. 20 அடி தூரம் நடந்திருப்பார். பின்பக்கம் அந்த குரல் கேட்டது. பெண் குரல். சார். திரும்பினார். மரத்துக்கு பின்னால் அந்த இளம்பெண் தெரிந்தாள். விடுதியைச் சேர்ந்த பெண் என்பது கட்டியிருந்த நீல நிற கதர் சேலையிலிருந்தே தெரிந்தது. கவுடா அவளை நோக்கி போனார். என்னம்மா? சார், என் பேர் புனிதா. இந்த விடுதியில் தான் இருக்கேன். நீங்க லக்ஷனா பத்தி அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். லக்ஷனா எதுக்காக தற்கொலை பண்ண முயற்சி செஞ்சா? இதுதானே உங்க சந்தேகம்? ஆமா, உங்க சந்தேகத்துக்கு விடை என்கிட்ட இருக்கு. செல்போன் கனைத்ததுமே படித்து கொண்டு இருந்த என்சைக்ளோபீடியாவை மூடி வைத்து விட்டு எடுத்து காதுக்குள் பொருத்தினார் அரிஸ்டோ. ஹலோ, மறுமுனையில் சுர்ஜித் கேட்டார். இப்போ நீங்கள் ஃப்ரீயா மிஸ்டர் ப்ரொஃபசர்?
ஃப்ரீதான். ஏன்? அந்த பெண் லக்ஷனாவோடு பேச வேண்டும் என்று சொன்னீர்களே, இப்போது கூட்டிக் கொண்டு வரலாமா? தாராளமாய். இன்னும் அரை மணி நேரத்துல அங்கே இருப்போம். வாருங்கள். புரொஃபசர் அரிஸ்டோ செல்போனை அணைத்து டீப்பாயின் மேல் வைத்துவிட்டு என்சைக்ளோபீடியாவை புரட்டியபடி காத்திருந்தார். அடுத்த 25வது நிமிடம் சுர்ஜித் லக்ஷனாவோடு வந்து சேர்ந்தார். புரொஃபசர், ஷீ இஸ் லக்ஷனா. அரிஸ்டோ அவளை பார்த்தார். சிரிப்பில்லாத முகம், கண்களில் உறைந்துவிட்ட துக்கம். உட்காருமா. சாவி கொடுத்து பொம்மை மாதிரி உட்கார். சுவாரஸ்யம் இல்லாமல் அவளை புரொஃபசர் பார்க்க அவள் சுர்ஜித்தை ஏறிட்டார். நான் லக்ஷனாவிடம் கொஞ்சம் தனியா பேச வேண்டும். பை ஆல் மீன்ஸ். நீங்க லக்ஷனாவிடம் பேசுங்க. நான் 1 மணி நேரம் கழித்து வருகிறேன். சுர்ஜித் சொல்லி நகர்ந்து வெளியேறிவிட அரிஸ்டோ எழுந்து போய் கதவை சாத்திவிட்டு வந்தார். லக்ஷனாவிற்கு எதிரில் உட்கார்ந்து கேட்டார், என்னை பத்தி நீ கேள்விப்பட்டு இருக்கிறியாமா? கொஞ்சம் என்றாள் லக்ஷனா. கொஞ்சம் வரைனா எந்த அளவுக்கு? பேப்பர்ல புக்ல உங்க பேரை பார்த்திருக்க. போன வருஷம் உங்களுக்கு பத்ம விபூஷன் விருது கொடுத்தப்ப டிவில காட்டினாங்க. பார்க்க அழகா இருக்க, கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் தெரியுற. உன்னோட மனசுல எதுக்காக அந்த தற்கொலை எண்ணம்? இதுக்காகத்தான் என்ன கூப்பிட்டீங்களா புரொஃபசர் சார்? ஆமாங்கிறது உங்க பதிலாக இருந்தா இன்னைக்கு முழுவதும் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தாலும் என்கிட்ட பதில் கிடையாது. உனக்கு பிரியம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். அதுக்காக நான் உன்னை கம்பல் பண்ண போறது இல்லை. நான் உன்கிட்ட பேச விரும்பினது வேற ஒரு விஷயத்திற்காக. என்ன என்பது போல் பார்த்தால் லக்ஷனா. அரிஸ்டோ தொடர்ந்தார். நீ பைகாரா டேம்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கு போன. ஆனா தண்ணியில விழுந்து உன்னை காப்பாத்திட்டாங்க. நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே போனது மறுபடியும் அதே பைகாரா அணையில் விழுந்து தற்கொலை பண்ணிக்க போறதா சொல்லி இருக்க. நீ போலீஸ் கிட்ட அப்படி சொன்னது உண்மையா? உண்மைதான். என்னோட மரணம் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அதை போலீஸ் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கலாம், பட் எப்பவுமே நிறுத்தி வைக்க முடியாது. சோ நீ செத்து போறது உறுதி. கண்டிப்பா. மனசை மாத்திக்கிற எண்ணமே கிடையாது. நிச்சயமா கிடையாது. டேம்ல விழுந்து விட போகிற உயிரை ஒரு பயனுள்ள விஷயத்துக்காக நீ விட்டா என்ன? பயனுள்ள விஷயத்துக்காகவா? ஆமா, நான் ஒரு புரொஃபசர், ஆராய்ச்சியாளன் என்கிற விஷயம் உனக்கு தெரியும். என்னோட டெல்லி சோதனை சாலையில் எத்தனையோ ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் முயல்களையும் எலிகளையும் மட்டுமே பயன்படுத்தி வந்திருக்க. என்னோட ஒரு முக்கியமான ஆராய்ச்சிக்கு மனித உயிர் ஒன்று வேண்டி இருக்கு. அந்த ஆராய்ச்சி மட்டும் வெற்றி அடைஞ்சிட்டா நம்முடைய இந்திய இராணுவத்திற்கு எவ்வளவோ உதவியா இருக்கும். லக்ஷனாவின் விழிகள் விரிந்தன. இந்திய இராணுவத்திற்கு உதவியா இருக்குமா? அப்படி என்ன ஆராய்ச்சி? அதை உன்கிட்ட இப்போ சொல்ல முடியாது. நீ உன்னோட உயிரை என்னோட ஆராய்ச்சிக்கு உதவியா கொடுக்க சம்மதிச்சா மட்டும் அதை பத்தி உன்கிட்ட சொல்ல முடியும். லக்ஷனா வெறுமையோடு புன்னகைத்தாள். எப்படியோ போக போகிற உயிர் உங்க ஆராய்ச்சிக்கு உதவியா இருக்குன்னா அது எனக்கு சந்தோஷம்தான். என்னோட உயிரை உங்க ஆராய்ச்சிக்கு தாராளமாக உபயோகப்படுத்தி கொள்ளலாம். நல்லா யோசனை பண்ணி சொல்லு. இந்த ஆராய்ச்சி ஒரு நெருப்பு வளையம் மாதிரி. உயிர் பிரியறதுக்குள்ள உடம்பு நிறைய இம்சைகள் அனுபவிக்க வேண்டி இருக்கும். புரொஃபசர் சார், உங்க ஆராய்ச்சியை நெருப்புன்னு சொன்னீங்க. எத்தனையோ இம்சைகளை தாங்கிய உடம்பு இது. எந்த ஒரு நெருப்புக்கும் பயப்படாது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்க ஆராய்ச்சி எனக்கு தித்திக்கும் தீ. நான் இன்னைக்கே உங்க கூட டெல்லி புறப்பட்டு வர தயார். அப்புறம் பேச்சு மாற மாட்டியே. ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கொடுக்கட்டுமா? புரொஃபசர் சிரித்தார். லக்ஷனா, உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐ மஸ்ட் தேங்க்யூ. நன்றி சொல்றதெல்லாம் இருக்கட்டும் புரொஃபசர் சார். போலீஸ் என் மேல தற்கொலை வழக்கு பதிவு செஞ்சு இருக்காங்க. இந்த நிலைமையில் நீங்க எப்படி என்னை டெல்லிக்கு கூட்டிட்டு போவீங்க? அதை பத்தி கவலை வேண்டாம் உனக்கு. உன்மேல் எந்த வழக்கும் பதிவாகாதபடி பார்த்து கொள்ள வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் ஒரு பொய் சொல்ல வேண்டி இருக்கு. எல்லாரும்னா யாரு? போலீஸும் பிரஸ் பீப்புளும் தான். என்ன பொய்? உன் மனசுக்குள்ள இருக்கிற தற்கொலை எண்ணத்தை நான் மறந்துட்டதாகவும் உனக்கு டெல்லியில் இருக்கிற என்னுடைய சோதனை சாலையில் ஒரு வேலை கொடுக்க போவதாகவும் சொல்ல போறேன். நல்ல பொய். நாம் என்னைக்கு டெல்லி புறப்பட போறோம் சார்? 4 நாட்கள் கழித்து. என்ன ஆராய்ச்சிக்கு நான் உபயோகப்பட போறேன்னு இப்பயாவது நீங்க சொல்லலாமா? எல்லாம் டெல்லிக்கு போய் தான். சரி, பேரம் பேசிக்கலாமா? பேரமா? பேரம்தான். உங்க ஆராய்ச்சிக்காக நான் உயிரையே தரேன். நீங்க எனக்கு என்ன தருவீங்க? அரிஸ்டோ சிரித்தார்.
நீ தான் உயிரோட இருக்க போகிறது கிடையாதே. உனக்கு எதை கொடுத்து என்ன பிரயோஜனம்? எனக்கு நீங்க கொடுக்க வேண்டியதில்லை. நான் யாரை கை காட்டுறேனோ அவங்களுக்கு கொடுத்தா போதும். நீ என்ன சொல்ற? ப்ரொஃபசர் சார், என்னோட உயிருக்கு நீங்க ஒரு விலை தரணும். அந்த விலைக்குரிய பணத்தை கோத்தகிரியில் இருக்கிற அனாதை விடுதிக்கு கொடுத்துடணும். அந்த விடுதியோட பேர் பட்ஸ். அதை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு வர அம்மாவோட பேர் மரகதம்மா. இப்படி ஒரு பேரத்தை நான் எதிர்பார்க்கல. பரவாயில்லை. அந்த விடுதிக்கு எவ்வளவு பணம் தரணும்? லக்ஷ்ணா 2 கையை விரித்து காட்டினாள். அரிஸ்டோ நெற்றியை சொரிந்தார். எனக்கு புரியல. புரியலையா? 1 விரலுக்கு 1 லட்சம். அப்போ 10 விரலுக்கு? ஆமா, அதிகம். இந்திய இராணுவத்திற்கு பெரிய அளவில் உபயோகப்பட போகிற ஒரு ஆராய்ச்சிக்கு என்னோட உயிரை எடுத்துக்க போறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது சிறிய தொகைதான். பணம் கொடுக்கலைன்னா நீ வரமாட்டியா? நான் அப்படி சொல்லல. அரிஸ்டோ சில வினாடிகள் யோசித்தார். பின் அவளிடம் நிமிர்ந்தார். எதுக்கு அவ்வளவு பணம் தரணும்? விடுதியோட கட்டிடம் ரொம்ப சிதிலமான நிலைமையில் இருக்கு. ஒரு பெரிய மழை அடிச்சா கண்டிப்பா தாங்காது. விடுதியை புதுசா கட்டுறதுக்காக நிதி வசூல் பண்ண பார்த்தோம். 50,000 ரூபாய் கூட சேர்க்க முடியல. கட்டிடம் கட்ட 10 லட்சம் வேணுமா? ஆமா. சரி, நான் ஏற்பாடு பண்றேன். அந்த பணம் நான் கொடுத்ததாக யாருக்குமே தெரியக்கூடாது. மரகதம்மாளோட பேருக்கு டிராஃப்ட் எடுத்து ஒரு பொது நலவாதி என்கிற பேர்ல தபாலில் அனுப்பி வச்சிடுறேன். டெல்லி போய் அனுப்பினா போதும் இல்லையா? போதும். இன்ஸ்பெக்டர் கவுடா போலீஸ் ஜீப்பை ஹாஸ்பிட்டலின் போர்ட்டிகோவில் நிறுத்திவிட்டு படிகள் ஏறி வராண்டாவுக்குள் நுழைந்த போது எதிரில் டாக்டர் வந்து கொண்டு இருந்தார். நெருங்கி கைகளை குலுக்கிக் கொண்டார். ஹலோ டாக்டர், என்ன வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? இல்லை, ஓபி வார்டுக்கு. வாங்க, பேசிக்கிட்டே போலாம். நடந்தார்கள் மெல்ல. லக்ஷ்ணா எப்படி இருக்கா? கவுடா கேட்டார். நவ் ஷீ இஸ் ஆல் ரைட். நேத்திக்கு கோத்தகிரி போயிருந்தீங்க போல இருக்கு. எஸ். எனி யூஸ்ஃபுல் க்ளூ? லக்ஷ்ணாவோட தற்கொலை முயற்சிக்கான காரணம் தெரிஞ்சது. நடந்து கொண்டிருந்த டாக்டர் நின்றார். வியப்பில் புருவங்கள் மெல்ல உயர்ந்தன. என்ன காரணம்? நீங்களும் நானும் எதை கெஸ் பண்ணினோம்? காதல். அதேதான். காதல் தோல்வியா? அது இன்னும் தெரியல. பட்ஸ் அனாதை விடுதிக்கு போய் அந்த விடுதி நிர்வாகியை சந்தித்து பேசிவிட்டு வெளியே வரும்போது அதே விடுதியில் தங்கியிருந்த ஒரு பெண் கொடுத்த தகவல் இது. லக்ஷ்ணாவுக்கும் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பணக்கார பையனுக்கும் காதல். பையன் பேர் பரணி. ஒரு மில் ஓனரோட பையன். எந்த மில் என்கிற விவரம் அந்த விடுதி பெண்ணுக்கு தெரியவில்லை. டாக்டர் புன்னகைத்தார். சந்தேகமே வேண்டாம், இது காதல் தோல்விதான். பையன் பணக்கார இடம், லக்ஷ்ணா அனாதை. எப்படி காதல் ஜெயிக்கும்? அந்த பரணி இவளை தொட்டுட்டு கைவிட்டுட்டான் போல் இருக்கு. எனக்கும் அதே கெஸ் தான். அந்த பையன் பரணியை மீட் பண்ணீங்களா? இல்லை, அவன் எந்த மில்லோட ஓனர் பையனும் தெரியல. விபரம் கலெக்ட் பண்ண சொல்லி கோயம்புத்தூர் B4 போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரனுக்கு தகவல் கொடுத்து இருக்க. விவரம் கிடைச்சதும் நானே கோயம்புத்தூருக்கு போய் அந்த பையன் பரணியை பார்த்து பேசலான்னு இருக்கேன். யூனிஃபார்ம்ல போயிடாதீங்க. அது எனக்கு தெரியாதா டாக்டர்? மஃப்டியில் போய் பார்த்து இதமாய் பேசி காதலை கல்யாணத்தில் கொண்டு போய் முடிக்க முயற்சி எடுத்துக்குவேன். கோயம்புத்தூர் போய் பரணியை பார்க்கறதுக்கு முந்தி லக்ஷ்ணாவை பார்த்து பேசினா என்ன? வேண்டாம் டாக்டர், லக்ஷ்ணா பரணியை காட்டி கொடுக்க விரும்பல. அவகிட்ட பேசத்தால எந்த பிரயோஜனமும் கிடையாது. முதல்ல பரணி கிட்ட பேசிட்டு அப்புறமா லட்சணா கிட்ட வரணும். கவுடா சொல்லி கொண்டு இருக்கும்போதே பின்பக்கம் அந்த கனமான பூட் சத்தம் கேட்டது. டாக்டரும் கவுடாவும் திரும்பினார்கள். இராணுவத்தைச் சேர்ந்த அதிகாரி சுர்ஜித் வந்து கொண்டு இருந்தார். நெருங்கியதும் சொன்னார், குட் மார்னிங் போத் ஆஃப் யூ. குட் மார்னிங் மிஸ்டர் சுர்ஜித். ஹவ் இஸ் லக்ஷ்ணா? ஃபைன். ப்ரொஃபஸர் அரிஸ்டோவை சந்தித்து விட்டு வந்ததிலிருந்து கொஞ்சம் சந்தோஷமா தெரிகிறாள். சந்தோஷத்திற்கான காரணம் சொன்னாளா? இல்லை, நானும் கேட்கவில்லை. காரணத்தை நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. லக்ஷ்ணா தற்கொலை செய்யும் எண்ணத்தை கைவிட்டுட்டு ப்ரொஃபஸரோடு டெல்லிக்கு போக போகிறாள். டெல்லிக்கா? எஸ். ப்ரொஃபஸர் அவருடைய ஆராய்ச்சி கூடத்தில் லக்ஷ்ணாவுக்கு வேலை தரப்போகிறார். ப்ரொஃபஸரின் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட பணிகளில் லக்ஷ்ணா உதவி செய்ய போகிறாள். லக்ஷ்ணா உதவி செய்வதன் மூலம் அவளுடைய மனசில் இருக்கிற தற்கொலை எண்ணம் காணாமல் போகலாம் என்பது ப்ரொஃபஸரின் எதிர்பார்ப்பு. கவுடா கேட்டார். லக்ஷ்ணா இதற்கு ஒப்புக்கொண்டாளா? ஒப்புக்கொண்டு விட்டாள். இன்னும் 4-5 நாட்களுக்குள் டெல்லி பயணம். லக்ஷ்ணாவின் மேல் தற்கொலை வழக்கு பதிவாகி இருக்கும்போது அவளால் எப்படி டெல்லிக்கு போக முடியும்?
அதை பற்றி பேசத்தான் உங்களை தேடி வந்தேன் இன்ஸ்பெக்டர். லக்ஷ்ணா தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தது சட்டப்படி தப்புதான். ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் எடுத்த முடிவு அது. அதை ஒரு பெரிய குற்றமாக எடுத்துக்கொள்ளாமல் தற்கொலை வழக்கை தண்ணீரில் தவறி விழுந்த வழக்காக மாற்ற வேண்டும். வழக்கு கோர்ட்டுக்கு என்று போனால் லக்ஷ்ணாவின் எதிர்கால வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கப்படும். கவுடா யோசனையாய் நெற்றியை தேய்த்தார். சுர்ஜித் தொடர்ந்தார். இதில் யோசிக்க ஒன்றுமில்லை மிஸ்டர் கவுடா. சட்டம் ஒரு பெண்ணின் வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே தவிர பாதிப்பாய் அமைந்துவிடக்கூடாது. லக்ஷ்ணாவுக்கு ப்ரொஃபசர் அரிஸ்டோ மூலமாக ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க இருக்கிறது. அதை உங்கள் சட்டம் தடுக்கக்கூடாது. அவள் மீது இருக்கும் தற்கொலை வழக்கை கைவிடுங்கள். கவுடா புன்னகைத்தார். ஓகே மிஸ்டர் சுர்ஜித். லக்ஷ்ணா வயதில் எனக்கு வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாள். லக்ஷ்ணா தற்கொலை எண்ணத்தை கைவிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொண்டால் எனக்கு அதில் சந்தோஷம். தற்கொலை வழக்கை இன்னைக்கே தவறி தண்ணீரில் விழுந்ததாக மாற்றி ஃபைல் செய்து விடுகிறேன். தேங்க்யூ மிஸ்டர் கவுடா. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கள். லக்ஷ்ணாவின் தற்கொலைக்கான காரணத்தை தேடி எடுத்து விட்டோம். இஸ் இட்? என்ன காரணம்? காதல் தோல்விதான். அப்படியெல்லாம் இல்லை என்று சொன்னாலே. காரணத்தை அவள் மறைக்கிறார். அவளுடைய காதலன் பெயர் பரணி. கோயம்புத்தூரில் இருக்கும் ஒரு மில் ஓனரின் பையன். மிஸ்டர் கவுடா, லக்ஷ்ணாவுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்க இருக்கிற இந்த நேரத்தில் அவளுடைய பழைய வாழ்க்கையை கிளறி பார்க்க வேண்டாம். விசாரணையை விரிவுபடுத்தி கொண்டே போனால் புதிதாய் ஏதாவது பின்னால் பிரச்சனை முளைக்கும். அந்த பிரச்சனை லக்ஷ்ணாவின் டெல்லி பயணத்துக்கு தடையாகவும் அமையலாம். பரணியை பற்றி விசாரிக்க வேண்டாம் என்று சொல்கிறீர்களா? ஆமாம், சரி என்றார் கவுடா. 5வது நாள் இரவு. டெல்லி விமான நிலையம். இரவு 11 மணி. விமானத்தில் இருந்து இறங்கிய அரிஸ்டோவும் லக்ஷ்ணாவும் பயணிகளோடு கலந்து லவுச்சை நோக்கி நடந்தார்கள். குளிர் எலும்பை ஊடுருவியது. லக்ஷ்ணா நடந்து கொண்டே சார் என்றாள். சொல்லு. அந்த 10 லட்சம் கண்டிப்பா கிடைக்கும். நாளைக்கு டிராஃப்ட் எடுத்து அனுப்பிடலாமா? ஷோர். தலையாட்டி சிரித்த அரிஸ்டோ தொடர்ந்தார். இது பார் லக்ஷ்ணா, அந்த 10 லட்சம் எனக்கு ஒரு பெரிய தொகையே கிடையாது. இந்திய அரசாங்கம் என்னுடைய ஆராய்ச்சிக்காக வருஷம் 1 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கு. அந்த பணத்தை என்னோட ஆராய்ச்சிக்காக எப்படி வேண்டுமானாலும் செலவழிக்கலாம். நீ கேட்ட 10 லட்சம் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு உன்னோட கையில டிராஃப்டாக இருக்கும். நீயே அதை ஒரு கவரில் போட்டு தபால் மூலமாக கோத்தகிரியில் இருக்கிற பட்ஸ் அனாதை விடுதிக்கு அனுப்பி வச்சிடலாம். ஓகே? இனி ஒரு தடவை பணம் கிடைக்குமான்னு கேட்காத. சாரி சார். இருவரும் லவுஞ்சுக்கு வந்தார்கள். குளிருக்கு ஓவர் கோட் அணிந்திருந்த அந்த இளம்பெண் பக்கத்தில் வந்தாள். வெல்கம் சார். அரிஸ்டோ லக்ஷ்ணாவிடம் திரும்பினார். லக்ஷ்ணா, ஷீ இஸ் சோஃபியா. ஆராய்ச்சி கூடத்தில் என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி. பயோடெக்னாலஜியில் ஏகப்பட்ட ஐக்கியூ. நான் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பயணங்கள் மேற்கொள்கிற போது லெபார்டரியின் மொத்த இன்சார்ஜ் சோஃபியா தான். சொன்னவர் சோஃபியாவிடம் திரும்பினார். சோஃபியா, நான் டெலிஃபோனில் சொன்ன லக்ஷ்ணா இந்த பெண் தான். நம்முடைய ஆராய்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க போகிறவள். ஹலோ, ப்ளீஸ் டு மீட் யூ. சோஃபியாவும் லக்ஷ்ணாவும் மெலிதாய் கைவிரல்களை பற்றி குலுக்கிக் கொண்டார்கள். பின் 3 பேரும் நடந்தார்கள். எந்த காரை எடுத்துக்கிட்டு வந்த சோஃபியா? லான்சர். டிரைவிங்? நீயா டிரைவரா? நான் தான். நீங்க ஊட்டியிலிருந்து டெல்லி திரும்புகிற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக டிரைவரை வீட்டுக்கு அனுப்பிட்டேன். சரியான காரியம். கஸ்டம்ஸ் முடித்து கொண்டு ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்தார்கள். பனி பெய்து பார்க்கிங்கில் இருந்த 100கணக்கான கார்களின் மண்டைகள் நனைந்து கொண்டு இருந்தன. சோஃபியா கேட்டாள், என்ன லக்ஷ்ணா, இதுக்கு முன்னாடி நீ டெல்லிக்கு வந்து இருக்கியா? இல்லை, இதுதான் முதல் தடவை. டெல்லி குளிர் கொஞ்சம் பயம்புறுத்தும். ஓவர் கோட்டோ ஸ்வெட்டரோ உடம்புக்கு கொடுத்துட்டா என்ஜாய் பண்ணலாம். ஃபைன் வெதர். சோஃபியா பேசிக்கொண்டே முன்னால் போய் அந்த கேரட் நிற லான்சருக்கு பக்கத்தில் நின்றாள். காரின் பின்பக்க கதவை திறந்துவிட அரிஸ்டோவும் லக்ஷ்ணாவும் உள்ளே போய் அமர்ந்தார்கள். சோஃபியா காரை நகர்த்தினாள். பனி கொட்டி நனைந்து போயிருந்த ரோட்டில் கார் ஒரு ஐஸ் துண்டமாய் வழுக்கி கொண்டு போயிற்று. சோஃபியா காரை ஓட்டிக்கொண்டே கேட்டாள், லக்ஷ்ணா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா சார்? ஓரளவுக்கு சொல்லிட்டேன். நம்முடைய ஆராய்ச்சிகள் எல்லாமே இந்திய இராணுவத்துக்கு உபயோகப்பட போகிறது என்ற கான்செப்ட் லக்ஷ்ணாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. லக்ஷ்ணா தன்னோட உயிரை ஆராய்ச்சிக்காக கொடுக்க முன் வந்தது காரணமே அந்த கான்செப்ட் தான். சோஃபியா பின்னால் உட்கார்ந்திருந்த ரச்சனாவை திரும்பி பார்த்தாள்.
லக்ஷனா, இப்பவும் ஒன்றும் கெட்டு போயிடல. நீ தற்கொலை பண்ணிக்க இருக்கிற என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ப்ரொஃபஸர் இந்த உதவியை கேட்டு இருக்கார். இப்போ உன் மனதில் இருக்கிற தற்கொலை எண்ணம் மாறி இருக்கலாம், வாழணும் என்கிற ஆசை பிறந்து இருக்கலாம். அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தா சொல்லிடு, அடுத்த ஃப்ளைட்லேயே நீ ஊட்டி போயிடலாம். லக்ஷனா விரக்தியாய் புன்னகைத்தாள். நான் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு விஷத்தை விழுங்குற மாதிரி இருக்கு. என்னோட மரணம் முடிவாக்கிட்ட ஒன்று, அதுல எந்த மாற்றமும் இல்லை. சோஃபியா ஏதோ பதில் சொல்ல வாய் எடுத்த வினாடி அவளிடம் இருந்த செல்போன் மெல்லிய குரல் கொடுத்தது. செல்லை எடுத்து காதுக்கு ஒற்றினாள். எஸ், ப்ரொஃபஸர் அரிஸ்டோவின் PA சோஃபியா ஹோல்டிங். இது இராணுவத்தின் உளவுத்துறை பிரிவு. சொல்லுங்க. ப்ரொஃபஸர் இப்போது டெல்லி ஏர்போர்ட்டிலிருந்து தன்னுடைய இருப்பிடத்திற்கு காரில் போய் கொண்டிருக்கிறாரா இல்லையா? ஆமாம். காரை ஓட்டி கொண்டு இருப்பது யார்? நான் தான். உங்களோடு ஒரு பெண் பயணம் செய்கிறாளா? ஆமாம். யார் அவள்? பெயர் லக்ஷனா, ஊட்டியைச் சேர்ந்த பெண். ப்ரொஃபஸரின் ஆராய்ச்சியில் பங்கு பெறுவதற்காக வந்து இருக்கிறாள். நம்பிக்கைக்கு உரியவள் தானா? ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? இல்லை, ப்ரொஃபஸரின் உயிரை குறிவைத்து பல்வேறு தீவிரவாதி அமைப்புகள் 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எந்த உருவத்தில் எப்படி தாக்குதல் இருக்கும் என்பதை எங்களால் கணிக்கவோ அனுமானிக்கவோ முடியவில்லை. புதிய நபரிடம் ப்ரொஃபஸர் அரிசோ எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அல்லவா? சோஃபியா சிரித்தாள். ப்ரொஃபஸருக்கு ஆபத்து இருப்பது உண்மைதான். கடவுளின் கருணையும் பாரத மாதாவின் அருளும் இருக்கும்போது அவரை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. மன்னிக்கவும் மிஸ் சோஃபியா, ப்ரொஃபஸரின் பாதுகாப்பு விஷயத்தில் எந்த அலட்சியமும் வேண்டாம். அவர் டெல்லியிலிருந்து ஊட்டிக்கு புறப்பட்ட போது அதே விமானத்தில் CBI பிரிவைச் சேர்ந்த சஞ்சய் குமார் என்கிற ஒரு அதிகாரி ஆசிப் உஸ்மான் முல்லா என்று பெயர் மாற்றிக்கொண்டு பயணம் செய்திருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் பிடிப்பட்டதும் எந்த உண்மையும் சொல்லாமல் பிடிவாதம் பிடித்து போலீசிடம் அடி வாங்கியே இறந்து போய்விட்டார். அது மட்டுமல்ல, ப்ரொஃபஸர் ஊட்டியை போய் சேர்ந்ததும் இராணுவத்திற்கு சொந்தமான ஜீப்பில் பயணம் செய்ய முயன்றபோது ஜீப்பின் அடியில் ஒரு மேக்னெட் டைனமைட் பொருத்தப்பட்டு இருப்பது ப்ரொஃபஸரின் டீஆக்டிவ் வாட்ச் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படி சம்பவங்கள் அடுக்கடுக்காய் நடந்து கொண்டு இருக்கும்போது ப்ரொஃபஸரின் பாதுகாப்பு விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமல்லவா? ஒப்புக்கொள்கிறேன். ப்ரொஃபஸரின் பாதுகாப்பு விஷயத்தில் உளவுத்துறை காட்டும் அக்கறைக்கு நன்றி. சோதனை சாலையில் சில முக்கியமான ஆராய்ச்சிகளை நடத்த வேண்டியிருப்பதால் ப்ரொஃபஸர் இனி 1 மாத காலத்திற்கு வெளியே எங்கேயும் வரமாட்டார். இது நல்ல செய்தி. நன்றி. செல்போன் பேச்சு அணைந்தது. அரிஸ்டோ கேட்டார். என்ன சோஃபியா, உளவுத்துறையா? ஆமாம். என்ன சொல்றாங்க? வழக்கம் போல் உங்கள் பாதுகாப்பு விஷயத்தில் புலம்பல். லக்ஷனாவை பற்றி ஏதோ பேச்சு வந்ததே. அவர்களுக்கு லக்ஷனா மேல் சந்தேகம். யார் என்னன்னு கேட்டு ஒரே என்கொயரி. அது அவங்க டியூட்டி, தப்பு சொல்ல முடியாது. லக்ஷனா ப்ரொஃபஸரை கொஞ்சம் கவலையாய் பார்த்தாள். உங்க உயிருக்கு அவ்வளவு ஆபத்தா? என்ன செய்யறது? இந்திய இராணுவத்திற்கு ஏதோ என்னாலான உதவிகளை விஞ்ஞானபூர்வமாக பண்றது அண்டை நாடுகளுக்கு பிடிக்கல. என்னை எப்படியாவது சாச்சிடணும்னு பார்க்குறாங்க. ஒவ்வொரு தடவையும் கடவுள் புண்ணியத்தால் தப்பிச்சு விடுறேன். லக்ஷனா ப்ரொஃபஸரை ஏறிட்டாள். சார், நாட்டுக்கு நல்லது செய்ய நினைக்கிற உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது சார். என் மேலே நிஜமாவே உனக்கு அக்கறையாமா? என்ன சார் இது கேள்வி? நான் உங்கள் பொண்ணு மாதிரி. உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் நான் இப்போ கேட்க போகிற கேள்விக்கு பதில் சொல்லணும். என்ன கேள்வி? உன்னோட தற்கொலை முயற்சிக்கு என்ன காரணம்? சோஃபியா, காரை எப்படி ஓரமாக 1 நிமிஷம் நிறுத்துறீங்களா? நான் இறங்கிக்கிறேன். அரிஸ்டோ பதட்டமானார். சாரி லக்ஷனா, நான் இனிமே இந்த கேள்வியை கேட்க மாட்டேன். இன்ஸ்பெக்டர் கவுடா ஸ்டேஷனுக்குள் நுழைய டெலிஃபோன் கூவிக்கொண்டு இருந்தது. போய் ரிசீவரை தொட்டார். ஹலோ, கோயம்புத்தூரிலிருந்து நான் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். மிஸ்டர் கவுடா ப்ளீஸ். நான் கவுடா தான். சொல்லுங்க ராஜேந்திரன். நீங்கள் ஒரு விபரம் கேட்டிருந்தீங்களே. பரணி. எஸ், அந்த பரணி சக்ரா மில் ஓனரோட பையன். பையனோட அப்பா பேர் சக்கரபாணி. கோயம்புத்தூரில் பிக் ஷாட். ஊட்டியில் எஸ்டேட்டும் இருக்குது. ஒரே பையன். பரணியை நீங்கள் பார்த்திருக்கலா? பார்க்கல. நீங்கள் பார்த்து பேச சொன்னால் பேசுகிறேன். அந்த தற்கொலை கேஸ் லக்ஷனா விவகாரம் தானே? அதே தான். பார்த்து பேசிடவா? வேண்டாம் ராஜேந்திரன், இன்னைக்கு சாயந்தரம் நானே கோயம்புத்தூரில் அந்த பரணியை மீட் பண்ணி பேசிக்கிறேன். பையன் பெரிய இடம், பார்த்து டீல் பண்ணணும். இல்லைன்னா மேலிடத்துலேருந்து மெமோ வந்துடும். பரணியோட வீட்டு அட்ரஸையும் மில் அட்ரஸையும் கொடுங்க, நான் மீட் பண்ணிக்கிறேன். அந்த லக்ஷனா அனாதை பொண்ணு தானே? ஆமாம். பரணிக்கிட்ட பேசும்போது ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தால் விவகாரத்தை அத்தோடு விட்டு விடுங்க கவுடா.
ரொம்பவும் டீப் என்கொயரி வேண்டாம். ஏன்னா இந்த பணக்கார வீட்டு பசங்களுக்கு காதல்ன்றது ஒரு பீர் சாப்பிட்ற மாதிரி. எனக்கு தெரியாத என்ன? சரி, அட்ரஸை சொல்லுங்க. ராஜேந்திரன் சொல்ல கவுடா தன்னுடைய சிறிய டைரியில் குறித்து கொண்டார். டெல்லி, காலை 11 மணி. அந்த நிசப்தமான சோதனை சாலைக்குள் சோஃபியாவை பின்தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தாள் லக்ஷனா. லேப் எப்படி இருக்கு லக்ஷனா? ஏதோ ஒரு பெரிய தொழிற்சாலை மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு. எல்லாமே ப்ரொஃபஸரோட உழைப்பு. வைகாரா டேம்ல விழுந்து வீணா போக இருந்த என்னோட உயிர் அவரோட ஆராய்ச்சிக்கு உதவுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு பயமா இல்லையா லக்ஷனா? எதுக்கு பயம்? சாகரத்துக்கு தான். சரியா போச்சு. என்னோட மரணம் எந்த நிமிஷம் வரும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு வாழ்க்கை மேல அப்படி என்ன வெறுப்பு? வேற விஷயம் பேசலாமா? உன்ன மாதிரி அழுத்தமான பெண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பாராட்டுக்கு நன்றி. ப்ரொஃபஸர் அரிஸ்டோவின் அறைக்குள் நுழைந்தார்கள். ஒரு பூனை மயக்கமாகி மல்லாக்க படுக்க வைத்து அதன் வயிற்று பகுதியை ஒரு ஃபோர்சிப்பால் சுரண்டி பார்த்து கொண்டு இருந்தார். அரிஸ்டோ திரும்பினார். வாமா லக்ஷனா. குட் மார்னிங் சார். இந்த மரியாதையெல்லாம் வேண்டாம். ராத்திரி நல்லா தூங்குனியா? உனக்கு ஒதுக்கி கொடுத்த அறை வசதியா இருந்ததா? இதுவே அதிகம் சார். ராத்திரி நல்லா தூங்கினேன். சரி, அந்த ஃப்ளவர் வாஷுக்கு கீழே ஒரு கவர் இருக்கு தெரியுதா? அதை எடுத்து பாரு. லக்ஷனா எடுத்து பார்த்தாள். கவருக்குள் அந்த பேங்க் டிராஃப்ட் இருந்தது. ரூபாய் 10 லட்சத்திற்கான டிராஃப்ட். அரிஸ்டோ தொடர்ந்தார். நீ கேட்ட 10 லட்சம் டிராஃப்ட் பட்ஸ் அனாதை விடுதி பெயருக்கு எடுக்கப்பட்டிருக்கு. நீ இன்னிக்கே உன்னோட கையால் தபாலில் அனுப்பி வச்சிடலாம். தேங்க்யூ சார். நான் தானம்மா உனக்கு தேங்க்யூ சொல்லணும். ஒரு முக்கியமான ஆராய்ச்சிக்கு உன்னோட உயிர் உபயோகப்பட போகுதே. எந்த வகையான ஆராய்ச்சிக்கு என்னோட உயிர் உபயோகப்பட போகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? அவசியம் இப்பவே தெரிஞ்சுக்கணுமா? ஒரு ஆர்வம்தான். அரிஸ்டோ சில வினாடிகள் தயங்கிவிட்டு தொடர்ந்தார். தமிழும் ஆங்கிலமும் கலந்து பேசினார். பூனை, நாய் மாதிரியான ஐந்தறிவு பிராணிகள் சில சமயம் மனிதர்களை காட்டிலும் புத்திசாலித்தனமாய் செயல்படும். ஆனால் மனிதர்கள் அளவுக்கு அவைகள் புத்திசாலிகள் கிடையாது. அதற்கு எத்தனையோ பயாலஜிக்கல் காரணங்கள் உண்டு. மனிதனின் பயாலஜிக்கல் ஃபேக்டர்களையும் பூனை, நாய் மாதிரியான பிராணிகளின் பயாலஜிக்கல் ஃபேக்டரையும் சரியானபடி பேலன்ஸ் செய்து பயோசீரம் என்கிற ஒரு இன்ஜெக்ஷன் திரவத்தை தயார் செய்வதுதான் என்னுடைய தற்போதைய ஆராய்ச்சியின் குறிக்கோள். இந்த ஆராய்ச்சிக்கு ஒரு ஆரோக்கியமான பெண்ணின் உடம்போ அல்லது ஆணின் உடம்போ மிகவும் அவசியம். அதிர்ஷ்டவசமாய் நீ கிடைத்திருக்கிறாய். இந்த ஆராய்ச்சிக்காக சுமார் 1 வார காலம் வரைக்கும் பிராணிகளின் பயாலஜிக்கல் ஃபேக்டர் அடங்கிய திரவத்தை இன்ஜெக்ஷன் மூலமாக உன்னுடைய உடம்பில் செலுத்துவேன். 1 வாரம் முடிந்ததும் உன்னுடைய உடம்பில் இருக்கும் இரத்தத்தை எடுத்து பிராணிகளுக்கு செலுத்துவேன். அதற்கு பிறகு அந்த பிராணிகளின் இரத்தத்தை எடுத்து உனக்கு செலுத்துவேன். இதன் காரணமாக உன்னுடைய உடம்பில் எதிர்விளைவுகள் ஏற்படும். அந்த எதிர்விளைவுகள் உன்னுடைய உடம்புக்குள் நடந்து கொண்டு இருக்கும் போதே உன்னுடைய உடம்பின் செல்களையும் திசுக்களையும் உபயோகப்படுத்தி பயோசீரம் தயாரிப்பேன். இந்த பயோசீரத்தின் மனித பண்புகள் அதிகம் இருப்பதால் இந்த பயோசீரம் செலுத்தப்படும் ஐந்தறிவு பிராணிகளுக்கு ஆயுள் அதிகம், புத்திசாலித்தனமும் அதிகம். அரிஸ்டோ சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே லக்ஷனாவின் முகம் நிறமிழந்து மெல்ல மாறியது. அவர் புன்னகைத்தார். பாத்தியா, பயந்துட்ட? பயப்படல சார். என்னோட உயிர் உடம்பிலிருந்து பிரிய நிறைய நாள் ஆகும் போல இருக்கே. நிறைய நாள் ஆகாது. 1 வாரத்திலிருந்து 10 நாள், மீறி போனால் 15 நாள். உடம்பில் வலி இருக்குமா? உடம்பில் எதிர்விளைவுகள் நிகழும்போது வலி இல்லாமலா இருக்கும்? பட் அந்த வலியை தாங்கிக்க பெயின் கில்லர் மாத்திரைகள் இருக்கும்போது என்ன பயம்? லக்ஷனா மௌனமாய் இருக்க அரிஸ்டோ பக்கத்தில் வந்து அவளுடைய தோளின் மேல் கையை வைத்தார். இப்பவும் ஒன்றும் கெட்டு போயிடல. அந்த 10 லட்சம் ரூபாய் டிராஃப்டை கொடுத்துவிட்டு நீ ஊட்டிக்கு உடனடியாக கிளம்பி போகலாம். லக்ஷனா நிமிர்ந்தாள். எனக்கு மரண பயம் கிடையாது சார். பட்ஸ் அனாதை விடுதிக்கு கிடைக்கப் போகிற இந்த 10 லட்சம் ரூபாய்க்காக நான் எல்லா வழிகளையும் தாங்கிக் கொள்வேன். குட். இனிமே உனக்கு எந்த தயக்கமும் வராதே. வராது. இந்த நிமிஷத்திலிருந்து என்னுடைய இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிரும் உங்க ஆராய்ச்சிக்கு சொந்தம். கோவை. அந்த மத்தியான வெயிலிலும் குளிர் லேசாய் உரைத்தது. பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிய இன்ஸ்பெக்டர் கவுடா யூனிஃபார்மை தவிர்த்து விட்டு பளீர் என்ற வெள்ளை ஷர்ட்டிலும் வேஷ்டிலும் தன்னை வித்தியாசப்படுத்தி கொண்டு ஆட்டோ ஸ்டாண்டை நெருங்கினார். சினிமா போஸ்டரில் இருந்த ஒரு நடிகையின் கற்புக்கு விலை பேசி கொண்டு இருந்த 2 ஆட்டோ டிரைவர்கள் கவுடாவை பார்த்ததும் அந்த நடிகையை மறந்துவிட்டு எழுந்து வந்தனர். ஆட்டோ வேண்டுமா சார்? பீலமேடு போகணும்.
போகலாம் சார். பீலமேட்டில் எந்த ஏரியா சார்? ஆர்ஜி நகர். 50 ருபீஸ் ஆகும் சார். மீட்டர் போட மாட்டியா? மீட்டர் போட்டாலும் 50 ரூபாய் தான் வரும் சார். மீட்டரை போட்டு ஓட்டு. கவுடா ஏறி உட்கார்ந்தார். மீட்டரை தட்டிவிட டிரைவர் ஆட்டோவை கிளப்பி கொண்டு பறந்தார். காந்திபுரம் சிக்னலில் நின்ற ஆட்டோ பின் வேகம் எடுத்து பாரதியார் ரோட்டில் புகுந்தது. 2 நிமிஷம் மௌனமான பயணத்துக்கு பின் டிரைவர் கேட்டார், சார் நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க, ஆர்ஜி நகர்ல யார் வீட்டுக்கு போக போறீங்க? என்ன, நானும் அதே ஆர்ஜி நகர்ல தான் குடியிருக்கேன். 10 வருஷமா குடியிருக்கிறதால அந்த ஏரியால இருக்கிற எல்லாரையும் எனக்கு தெரியும். மில் ஓனர் சக்கரபாணி வீட்டுக்கு. ஓ, அவர் வீட்டுக்கா? அவரை உங்களுக்கு தெரியுமா? என்ன கேள்வி சார் இது? அவர் எவ்வளவு பெரிய ஆளு? அவர் அந்த ஏரியாவுக்கே வந்து கடல் மாதிரி பங்களா கட்டின பிறகுதான் ஆர்ஜி நகருக்கே ஒரு மவுஸ் வந்தது. நீங்க அவருக்கு ரிலேட்டிவா சார்? ஆமா. அதுதான் அவரோட மகன் பரணியை பத்தி விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தீங்களா? கவுடா திடுக்கிட்டார். அந்த திடுக்கிடலை வெளியே காட்டி கொள்ளாமல் கேட்டார், அவரோட பையன் பரணிக்கு என்ன? என்ன சார் இது, ரிலேட்டிவ்னு சொல்றீங்க? அவரோட பையனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதா? அவர் தான் போன வாரம் ஒரு ஆக்சிடெண்ட்ல மாட்டிக்கிட்டு இப்போ உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. அப்படியா? உங்களுக்கு விஷயமே தெரியாது போல இருக்கே. நான் வெளியூர், சொல்ல மறந்துட்டாங்க போல இருக்கு. பரணி இப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காருன்னு தெரியுமா? கிளாசிக் நர்சிங் ஹோம் சார். அது எங்கே இருக்கு? பிரசிடென்ட் ஹாலுக்கு பக்கத்தில். ஆட்டோவை ஹாஸ்பிட்டலுக்கு விடுங்க. வீட்டுக்கு வேண்டாமா சார்? வேண்டாம். ஆட்டோ அரை நிமிஷ அவகாசத்தில் திசையை மாற்றிக்கொண்டு பறந்தது. ராஜேஷ்குமாரின் தித்திக்கும் தீ தொடரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.